ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம வீட்டில் வறுமை நிலவுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு தான். அதுவும் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய தவறு தான் நம்மளுடைய பண ரீதியான கஷ்டங்களுக்கும் கடன்களுக்கும் காரணம். அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய தவறுகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை திருத்திக்கோங்க. இனிமேல் அதை மாற்றிக்கோங்க. அதை செய்யாமல் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு பல பேருக்கு அந்த பூஜை ரூமில் வடக்கு பக்கமாக நம்ம ஒரு குடுவையிலையோ இல்லை ஒரு ஆழாக்குலேயோ நம்ம ஒரு கிண்ணத்துலேயோ காசை போட்டு கண்ணாடியை முன்னாடி வச்சுருப்போம். அந்த பணம் கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். கரெக்டாக? இது நிறைய பேர் வீட்டில் இதை செஞ்சிட்ருப்போம். இப்போ அந்த காயினை நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் பண வரவு வருமானா? எஸ், ஆமாம், கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் பணம் வராது. முதல்ல அந்த பணம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, காயின்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் அதில் போட்டு வைப்போம். அந்த காயினில் தூசி படியை விடுறது. எப்போவுமே நம்ம வார வியாழக்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ க்ளீன் பண்ணுவோம், சாமியை க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த காயின்ஸையும் எடுத்து கழுவி அந்த குடுவையையும் எடுத்து கழுவி நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு அந்த காயின்ஸை கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பன்னீரை தெளிச்சிட்டு தொடச்சிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே ஒரு தெய்வீக மனம் வரும். அதுக்கான காரணம் இந்த மாதிரியான ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருட்கள் தான். இந்த ஜவ்வாதாகட்டும், இந்த பன்னீர் ஆகட்டும், ஏலக்காய் ஆகட்டும், பச்சை கற்பூரம் ஆகட்டும், இதெல்லாம் ஆன்மீக ரீதியான ஒரு சென்டட் பொருட்கள். ஓகேவா? இதெல்லாம் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நல்ல ஒரு வாசனை எங்கே இருக்கோ அங்கே தானாகவே தெய்வம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த பணங்களை, இந்த காயின்ஸை நீங்கள் கழுவி ஒவ்வொரு வாட்டியும் கழுவும் போது, சாமியெல்லாம் கழுவி நம்ம வைக்கும் போது இந்த காயின்ஸையும் கழுவி தான் நீங்கள் வைக்கணும். அந்த காயின்ஸை போட்டு வைக்கக்கூடிய அந்த கிண்ணங்களையும் நீங்கள் கழுவி தான் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் இருக்கீங்க, ஒரு வெளியில் ஆட்கள் வெயிட் பண்ணுறாங்க, அந்த காயினை நம்ம சேஞ்சாக கொடுக்கணும் போது அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அந்த காயினை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது, அதை செலவு பண்ணக்கூடாது. அந்த பொருட்களை நீங்கள் எப்போ மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 3 மாதம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஆனால் 3 மாதமும் அதை க்ளீன் பண்ணணும். அந்த காசை நீங்கள் செலவு பண்ணணுன்னா எதுனாச்சும் ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது ஒரு தங்கம் வாங்குறதுக்கோ இல்லை வெள்ளி வாங்குறதுக்கோ, அப்படியும் இல்லையா சாமி கோவிலுக்கு நம்ம அன்னதானம் செய்யறதுக்கோ இல்லை வேறு எதனாச்சும் கோவிலுக்கான ஒரு பணியை செய்யறதுக்காக நீங்கள் அந்த காசை பிரயோகிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி ஒரு கடைக்கு போகிறதுக்கு, சேஞ்ச் இல்லைன்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கெலாம் இந்த சாமி ரூமில் வச்சுருக்கக்கூடிய அந்த காசை பயன்படுத்தவே கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வியாழக்கிழமை இந்த குபேரலக்ஷ்மி பூஜை வீட்டில் செய்வாங்க. அப்படி செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்டமாக போட்டு செய்வாங்கள்ல, அந்த 9 கட்டத்துக்கும் 9 காயின்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எப்போவுமே யூஸ்வலாக நம்ம போட்டு வைக்கக்கூடிய அந்த காயின்ஸில் இருந்து எடுத்து அவங்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 108 தடவை அந்த காயின்ஸை போட்டு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், பூஜை பண்ணுவோன்றதுக்காக இதுக்குள்ளேருந்து எடுத்து அந்த காயினை எடுத்து நம்ம அதை பூஜைவெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு தனியாக இந்த குபேரலக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்காக 108 காயின்ஸ் தனியாகவும், அந்த கட்டத்தில் வைக்கிறதுக்கு தனியாகவும் நீங்கள் காயின்ஸ் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் சாமி ரூமில் வைக்கக்கூடிய அந்த குடுவையில் வச்சுருக்கக்கூடிய காயின்ஸ் அது அப்படியே தான் இருக்கணும். அது வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பூஜை பாத்திரம் கழுவும் போது அதையும் க்ளீன் பண்ணி, அந்த காயின்ஸையும் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி வைக்கணும். 2வது, அந்த விஷயத்தில் அந்த குடுவையில் போடுறீங்களோ இல்லை அந்த கிண்ணத்தில் போடும்போது பச்சை கற்பூரம், 1 ஏலக்காய், 1 கிராம்பு, இந்த விஷயத்தை நீங்கள் உள்ள அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே காயின்ஸ் போடலாம். அது கூட நீங்கள் என்ன வேறு பணத்தை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, மாதம் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அந்த சம்பளத்துலேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து அந்த காயின்ஸில் நீங்கள் வைக்கலாம்.
ஓகேவா? அப்படி இல்லையா, உங்களுக்கு பிறந்த நாள் வருது, யாராச்சும் உங்களை ப்ளஸ் பண்ணிவிட்டு கையில் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காசையும் கொண்டு வந்து வைக்கலாம். மற்றபடி வெளியில் யாருனா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய காசையோ சேஞ்சையோ கொண்டு வந்து டைரெக்டாக நம்ம இந்த பூஜை ரூமுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பணமும் காசும் சரி எல்லாரு கையும் மாறி வருது. அந்த காசு எந்தெந்த வீட்டில் இருந்து வரதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல காரியங்கள் நடந்திருக்கக்கூடிய வீடாகவும் இருக்கலாம், இல்லை துக்க நிகழ்வுகள் நடந்து இருக்கக்கூடிய வீடாகவும் இருக்கலாம். அந்த காசு எல்லார்கிட்டேயும் போயிட்டு தான் வருது. அதனால் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படி போடக்கூடாது, அந்த காயின்ஸில் போடக்கூடாது. ஒரு வாட்டி காயினாக இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கலாம். டைரெக்டாக அப்படி போடாதீங்க. அந்த சாமியோட ரூமில் வச்சுருக்கக்கூடிய காசில் சேர்க்காதீங்க. குபேரலக்ஷ்மிக்காக இருக்கக்கூடிய காசு தனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எப்போவுமே வடக்கு பக்கமாக வச்சுருக்கக்கூடிய காயின்ஸு தனியாக இருக்கட்டும். அதில் இருந்து காயின்ஸை எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் ஏறுறது குறையிறது அப்படி இருக்கக்கூடாது. ஏறிக்கிட்டே தான் போகணும். அந்த காசை நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் இந்த தூசி படியாமல் பார்த்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி காசை போட்டுக்கிட்டே வாங்க. யாருக்கும் சேஞ்ச் எடுத்து கொடுக்காதீங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசில் வடக்கு பார்த்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காசில் வாரம் சனிக்கிழமை டைமில் ஒரு சாமந்தி பூவோ இல்லை துளசியோ, ஒரு துளசி இலையோ இல்லை ஒரு சாமந்தி பூவோ வச்சு நீங்கள் சாமி கும்பிடும் போது விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம தூப ஆரத்தி காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டும் போது நம்ம இந்த பணத்துக்கும் தீபமும் தூபமும் காட்டணும். ஏன்னா இந்த பணம் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. பணம் கொடுக்குற ஃப்ரீடம் யாரும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த பணம் நம்ம வீட்டில் நிலச்சி நிற்கணும், லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பணத்துக்கும் நீங்கள் தூப ஆரத்தி காட்டுங்க. ஆரத்தி காட்ட முடியலனாலும் அட்லீஸ்ட் கண்டிப்பாக தீபமோ தூபமோ போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை கடவுள்கிட்ட சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைகளை, பணம் ரீதியான பிரார்த்தனைகளை நல்லா கடவுள்கிட்ட சொல்லி வைங்க. அப்போ தான் நம்மளுடைய லக்ஷ்மி தேவி நம்ம கூடயே இருந்து நம்மளை வறுமையிலேருந்து காப்பாற்றுவாங்க. கண்டிப்பாக பணத்தை எந்த அளவுக்கு செலவு பண்ண தெரியுதோ அதை விட அதிகமாக நம்ம பணத்தை மதிக்க தெரியணும். அதுக்கான மதிப்பையும் கொடுத்து அதை நல்லா நம்ம பார்த்துக்கிட்டாதான் நம்மக்கிட்ட அவங்க எப்போவுமே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் பூஜை ரூமில் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது தெரிஞ்சு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டீங்க. தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எப்போவுமே பணத்துக்கும் சரி நீங்கள் விளக்கேற்றும் போது நீங்கள் அந்த பணத்துக்கும் அந்த தீபம் தூபம் இந்த இதெல்லாம் காட்டி வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த இடத்த மனமாக வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் போடுறது, அதுக்கப்புறம் கிராம்பு, இந்த ஏலக்காய் இதெல்லாம் நல்ல நறுமணம் கொடுக்கக்கூடிய பொருட்கள். அதனால் எப்போவுமே இந்த பூஜை ரூம் கிட்ட இந்த மனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சுக்கிட்டே இருங்க. மணி பர்ஸ்லேயே நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் வச்சிங்கன்னா நம்ம மணி பர்ஸுமே நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுட்டு அதில் மணி இருக்கிற மாதிரியே நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.